சத்யாவை காலி பண்ண இன்னைக்குதான் சரியான நாள். எம்எல்ஏவும் இவளும் நேருக்கு நேர் பார்க்கணும். வெட்டு குத்து ஆகியே தீரணும். அப்போ எம்எல்ஏ குப்பத்துக்குள்ள வரப்போ நாமளே பார்த்து பேசி அவனை வர வச்சிடலாம். சரி, வா போலாம். சித்தி, ஒரே நிமிஷம் போனை ரூம்ல விட்டுட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வா. இவ்ளோ வேகமா எங்க கிளம்புறாங்க? அனிதா, சீக்கிரம் வா. அப்படி என்ன அவசரமான காரியம்னு தெரியலையே. இப்ப ரவுடி பேபி இருக்க கோவத்துல அந்த எம்எல்ஏ பார்த்தா அவ்வளவுதான் கொல்ல வெறியாயிடுவா. அப்புறம் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்த இடத்துல அந்த கஜேந்திரனை கண்டும் துண்டமா வெட்டி போட்டுருவா. இவங்க வெளிய போய் எம்எல்ஏவை பார்த்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து அன்னிக்கிட்ட உளறி அண்ணிய டென்ஷன் பண்ணிடுவாங்க. அம்மாவையும் அக்காவையும் வெளியே போக விடாம தடுக்கணும். அனிதா, சீக்கிரம் வாமா. இதோ வரேன். வாங்க சித்தி, போலாம். வா. அம்மா, எங்க போற? போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறியே? போற காரியம் விளங்குமா? ஆமா, நீங்க போய் 4 ஸ்கூலு 4 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறக்க போறீங்களா? இல்ல 100 ஜோடிக்கு இலவச கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறீங்களா? இல்ல இத நான் கேட்டா குறைஞ்சிருமா? ஏய், இல்ல உங்களுக்கு என்ன பிஏவா இருக்காங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் மேடம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு போறப்பதான் கேட்க முடியும். ஒண்ணு கேட்டா 1000 பேசுறது. வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா போச்சு. என்ன பெத்தவன் நீதானுமா? உன்கிட்ட இருந்து ஒரு பாதியாவது எனக்கு வராதா என்ன? என்னடி, அப்ப எனக்கு கொழுப்புன்றியா? ஏய், நிறுத்து. எதுக்கு இப்ப வம்பிழுத்துட்டு இருக்க? நாங்க எங்க போனா உனக்கு என்ன? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நைட்டுக்கு சப்பாத்தி செய்யணும். அதுக்கு மாவு சலிக்கணும். அதுக்கு என்னது? மாவு சலிச்சு கொடுங்க. என்ன, நாங்க மாவு சலிக்கணுமா? ஏன் சலிக்க தெரியாதா? சலிக்க முடியாது. அதான் குப்பத்துக்காரி வீட்ல இருக்கான்ல பூனிதானு, அவளை சலிக்க சொல்லு. அக்கா, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன? ஏய், பிச்சைக்காரிக்கு என்னடி பிஸி வேண்டி கிடக்கு? அவளை போய் செய்ய சொல்லு. ஏன் ஆக்கி வச்சத நீங்க சாப்பிடுறது இல்லையா? தின்ன சோத்துக்கு வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற முத்தா கொட்டி போயிடும். சௌமியா, ரொம்ப ஓவரா பேசுற. எங்களால மாவு சலிக்க முடியாது. அனிதா, வா நம்ம கிளம்பலாம். ஓ, அப்படியா? அப்ப நைட்டு சாப்பிடுறதுக்கு பழைய சோறு தான், ஓகேவா? இப்ப என்னதான் உன் பிரச்சனை? வீட்ல வேற யாருமே இல்லையா? அண்ணிதான் இருக்காங்க, கூப்பிட்டுமா? அண்ணி, எதுக்குடி அந்த பஜாரி கூட போத்து விடுற? அவ்வளோ பயம் இருக்குல்ல? அப்ப சலிச்சு கொடுங்க. பெத்தம் பாரு, என்ன சொல்லணும்? என்ன சித்தி இது? எம்எல்ஏ இன்னும் வரவே இல்ல. சாரிமா. பெத்திருக்கம் பாரு. ஏய், கண்ணில எல்லாம் இருக்கு. சலிங்க. அண்ணி, போ. இப்ப என்ன பண்றது அனிதா? வேற வழி? பழைய சோறு எப்படி திங்கிறது? சலிச்சு தொலைச்சிட்டு போவோம். வாங்க. வா.
இப்பதான் பார்த்தா ஓட்டு கேட்க போற மாதிரியா இருக்கு. கும்பலா கிளம்பி கொள்ளையடிக்க போற மாதிரி இருக்கு. யோ என்னையா யோசிச்சுக்கிட்டே வர? ஒண்ணும் இல்ல தலைவரே, நீங்க ராஜ நட போட்டு கம்பீரமா நடந்து வர்ற அழக ரசிச்சிட்டு வரேன். கஜேந்திரனா சும்மாவா? சத்யா மேடத்தோட வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல செருப்பு வந்துருச்சு, அடுத்தது வாய முடியும். தலைவரே, சகுனம் சரியில்லை. இப்ப பிரச்சாரத்துக்கு போறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. வாங்க திரும்பி போயிருவோம். ஏய், உன்னை இந்த அருந்து பண்ண செருப்பாளியே. இந்த பார்க்கணாயிரம் எத்தனை தடை வந்தாலும் இந்த பிரச்சாரத்தை நிறுத்துறதா இல்ல. யோ 1000 கோடி நான் சும்மாவாயா? இருங்க தலைவரே, புது செருப்பு வாங்கிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்போ செருப்பு இல்லாம வெறுங்காலிலேயே பாத யாத்திரை மாதிரி போறேன்றீங்களா? டேய், உன் செருப்பை எனக்கு கொடுத்துட்டு நீ வெறும் கல்ல பாதி யாத்திரை போ. கலட்டு. நல்ல வேளை செருப்பு இருந்துச்சு. இதுவே வேட்டி கிழிச்சிருந்தா என் வேட்டியை உரிட்டு அன்றாயிரோட நிக்க வச்சிருப்பான் பாவி பய. டேய் சொல்றேன்ல, கலட்டு. இந்தாங்க தலைவரே. வாங்க வாங்க வாங்க. தலைவரே, அஞ்சலி குப்பத்தை நெருங்கிட்டோம் தலைவரே. ஆபத்தை நெருங்கிட்டோன்னு சொல்லுங்க. ஐயோ, இது சத்யாவோட கோட்டையாச்சே. காலை வைக்கிறதுக்கே நடுங்குதே. சத்யாவை அடிச்சு கொல்ல பார்த்ததுக்கு கஜேந்திரனை எப்ப கொண்டு ரத்த குடிப்பான்னு தெரியலையே. இந்த லட்சணத்துல இந்த ஆளே அவளை தேடி போறாடு. என்ன நடக்க போதோ தெரியல. காவு கோழி சாவுறதுக்கு எப்படி சந்தோஷமா போகுது பாரு. ஆமா, நான் ஏன் இவனோட சேர்ந்து சாகணும்? கஜேந்திரனே போய் பலியாகட்டும், நாம பின்னால போய் தப்பிச்சிடலாம். யோ வாயாங்க. யோ வாயா. நம்மள பலி கொடுக்காம விட மாட்டான் போல இருக்கு. யோ ஏன் தனியா போற நீ? நான் எங்க போறேன் தலைவரே? வெறுங்காலோட நடக்க முடியல, அதான். என்னையா தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? சே சே சே. யோ பயப்படாத, நம்ம மஜிலி குப்பத்துல நுழைஞ்சாச்சு. ஒரு எதிர்ப்பு இல்ல பாத்தியா? ஓப்பனிங்லயே அடிச்சா இப்படியே செதறி ஓடி போயிருவீங்கன்னு உள்ள வர வச்சு சத்யா மேடம் ஊற வச்சு அடிப்பாங்க. ஏய், எவ வரா நான் பாத்துக்கிறேன். வாங்க எல்லாம். யோ என்னையா எல்லாம் அமைதியா வரீங்க? நம்ம என்ன மௌன விரதமா போறோம்? நல்லா சத்தம் போட்டு கோஷம் போட்டு ஓட்டு கேளுங்கயா. வவ்வாலு சவாலுன்னு இன்னும் அதே ஓட்ட ரெக்கார்டை வச்சு எத்தனை வருஷத்துக்கு தான் ஓட்டுவானுங்க? சத்தியம் சட்டி சட்டிய நீட்டா பழைய சோறு தான் கிடைக்கும், ஓட்டு கிடைக்காது. போங்கடி போங்க. சத்யா அந்த சக்தியோடு சேர்த்து உங்க மண்டையும் உடைக்க போறா. சித்தி, நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ வராம போயிடுவானோ? அவரை நம்ப கூடாதடி. அதான் அவரை போய் கூட்டிட்டு வந்து சத்யாவை பார்க்க வச்சிடலான்னு சொன்னேன். சித்தி, சரி சலிச்சு முடிச்சாச்சு, போய் எம்எல்ஏவை பார்த்துட்டு வந்துடலாம். ஆஹா, இவங்க கிளம்புறாங்களே. இவங்க வெளியே போனா இந்த எம்எல்ஏ குப்பத்துக்கு வந்த விஷயம் நிச்சயம் அன்னைக்கு தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? வா.
எங்க போறீங்க? 2 பேரும் எங்க போறீங்க? வேலை முடிஞ்சது, மாவை சுத்தமா சலிச்சிட்டோம், அதான் கிளம்புறோம். வேலை முடிஞ்சதுன்னு யார் சொன்னா? ஏய், அதான் மாவு சலிக்க சொன்னேன், செஞ்சுட்டோம். அப்புறம் என்ன? பாதி வேலையை தான் முடிச்சிருக்கீங்க. அப்ப மாவு யாரு பிசைஞ்சு தருவா? எது? மாவை பிசையணுமா? பின்ன மாவை அப்படியே கொண்டு போய் தோசைக்கல்ல போட முடியுமா என்ன? சும்மா பிசைஞ்சு கொடுங்க. என்ன திமிரா உனக்கு? வம்பு பண்றியா? அதெல்லாம் முடியாது. நாங்க உடனே போயாகணும். அம்மா, எங்க போறீங்க? அது சரி, உங்களுக்கு அப்படி வெளியில என்னதான் வேலை சொல்லுங்க. 2 பேரும் ஜோடி சேர்ந்து போறீங்க வரீங்க, என்னதான் பண்றீங்க நீங்க? ஏ, நீ என்ன செக் போஸ்டா? உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போணுமா? ஆமா, தப்பு நடந்தா அதை செக் பண்ணி தானே ஆகணும். இப்ப என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? இத பாருங்க, உங்கள மாதிரி நான் வெட்டி கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க எங்கேயோ போங்க, ஆனா மாவை பிசைஞ்சு கொடுத்துட்டு போங்க. முடியாதடி. இப்ப நீங்க பிசையல, அப்புறம் பழைய சொத்தை போடுவ, அவ்வளவுதானே? நைட்டுக்கு நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். போ. ஓ, அப்போ நாளைக்கும் அதே பழைய சோறு தான் உங்களுக்கு, ஓகேவா? என்னடி மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். அனிதா, வா போலாம். ஓ, அப்படியா? சரி, நீங்க எங்க போறீங்களோ சொல்லுங்க, அங்க நானும் வரேன். அப்படி என்னதான் வேலை நீங்க பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, வாங்க போலாம். விடு, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. மாவு பிசையணும், நீ உள்ள போ. எப்படியோ இவங்க வெளியே போறத கொஞ்ச நேரம் தள்ளி போட்டாச்சு. சித்தி, சித்தி, எம்எல்ஏ இன்னும் வரவே இல்ல. அவருக்கும் சேர்த்துதான் இது. பொறுமை சித்தி. அடேங்கப்பா, வீட்டு வேலையெல்லாம் செய்றீங்க? நாங்க என்ன செவ்வாய் கிரகத்திலயா பிறந்தோம்? நாங்களும் குடும்ப பொம்பளைங்க தான். எங்களுக்கும் எல்லா வேலையும் தெரியுமா? ஐயோ, நீங்க 2 பேரும் நாங்க குடும்ப பொம்பளைன்னு நெத்தியில எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். பண்றதெல்லாம் டக்கால்ட்டி வேலை, இதுல ஃபேமிலி லேடி சாம. ஏய், இப்ப எதுக்கு வம்பு பண்ற? நாங்க என்னமோ செய்றோம், அத பத்தி உனக்கு என்ன? நீ எதுக்கு இங்க வர? கம்முன்னு தூங்கி நின்றவள டொம்மு டொம்முன்னு அடிச்சு எழுப்பிட்டு இதுல கேள்வி வேறையா? சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி செய்யுங்க. கல்குவாரியில வர மாதிரி சத்தம் சும்மா காது கிளிக்குது. கொஞ்சம் மெதுவா செய்யுங்க. சௌமியா, சௌமியோ, திமிரவா பேசுற? இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்எல்ஏ இங்க வந்துருவான். கொழுப்பெடுத்த வாய் மேலேயே 2 போட்டு உட்கார வைக்கிறேன். என்ன நீ? சௌமியா, கொஞ்சம் தண்ணி கூட. இதோ எடுத்துட்டு வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என் முகத்துல என்ன படமா காமிச்சு நிறுறேன்? அண்ணி, தேங்க்ஸ் சௌமியா. ஆட்டோலாம் இன்னைக்கு முடிய போகுது. என்னடி இது? சத்யாக்காக, இது என் பொண்ணுக்காக. தொண்டர்களோட கோஷத்தை பாத்தியா? வெற்றி வாய்ப்பு இப்பயே என் கண்ணுக்கு தெரியுது பாரு. சத்யா எப்ப புயலா வந்து தாக்க போறாளோன்னு பயமா இருக்கு. இதுல வெற்றி வேற தெரியுதா?
ஆமா தலைவரே, எல்லாரும் உங்களுக்கு மலர் வளைய வச்சு சீச்சி மலர் மாலை போட்டு வாழ்த்துறது இப்பயே என் கண்ணுக்கு தெரியுது. யோ, சட்டியை நல்லா தூக்கி காட்டுங்கயா, அப்பதான் மக்கள் மனசுல சட்டி பதிஞ்சு நிக்கும். யோ, எல்லாரும் சட்டியில போட்டுருவாங்கல்ல. எதை தலைவரே? ஓட்டையா? அது நிறைய போடுவாங்க தலைவரே. அதனாலதான் என் சட்டி சின்னத்தை கேட்டு வாங்கணும். இருடி மாப்பிள, எலெக்ஷனுக்கு அப்புறம் இதே சட்டியை வச்சு தான் நீ பிச்சை எடுக்க போற. இப்பயே உனக்கு சட்டியை கொடுக்குறேன் பாரு. தலைவரே தலைவரே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சட்டியை நீங்க பிடிச்சிருந்தா தான் மக்கள் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓ, கரெக்டியா? நல்லா இருக்கு. யோ, சட்டியை குடியா. கரெக்டா ரவி? ஓகே தலைவரே. பிச்சைக்காரனுக்கு 10 பொருத்தம் பக்காவா இருக்கு இந்த ஆளுக்கு. யோ, என்னையா ரைட்ரே, என்னமோ மதிலி குப்பத்துல கால் எடுத்து வச்ச உடனே சத்யா எரிமலை மாதிரி வெடிப்பா தீப்பிளம்பா கொட்டுவான்னு ஓவர் பில்டப்லாம் பண்ண ஒண்ணுமே நடக்கலையா? மணி, நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் தலைவரே. யோ, வாங்கயா, கோஷம் போடுங்க. என்னையா நின்ட்ட? தலைவரே ஆபத்து, தலைவரே ஆபத்து. என்னையா சொல்ற? அங்க பாருங்க. எங்க? அங்க தலைவரே. என்ன அது நடு ரோட்ல அருவா? அருவாளை விடுக்க தலைவரே, அருவாளுக்கு கீழே இருக்கிற போர்டை பாருங்க. சத்யா மேடத்தோட ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே அந்த காலம்தான். ஐயோ, சத்யா என்ட்ரி கொடுக்க போறா. எவன் தலை உருள போதோ, எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. தலைவரே, ஒரு அருவாளுக்கு போய் பயப்படுறதா? நான் பார்க்காத அருவாளா? சத்யா கொஞ்சம் பூச்சாண்டி காட்டுறா தலைவரே. வாங்க போலாம். டேய், சத்யா பெரிய ரவுடியா இருக்கும் போல. எப்படி சொல்ற? இல்ல சென்னையில இல்லாத ரவுடிகளா? எதுக்கு நம்மளே கூட்டி வரணும்? ஒருவேளை ஆழம் தெரியாம கால வச்சிட்டோமோ? தலைவரே, இந்த ரைட்டர் சொல்றதுல கரெக்ட் தான். சத்யா வந்து வெட்டுறதுக்குள்ள நம்ம ஓடிடலாம் வாங்க. என்னையா இப்படி கோழையா இருக்கிறீங்களே?
நீங்க வீரனாவே இருந்து சாகுங்க, எங்களை விடுங்க. இந்த எலெக்ஷன் இல்லைன்னா இன்னொரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு போறோம். ஆனா உசுறு போனா திரும்ப வராது சார். யோ, ஏன் அப்படி பயந்து நடுங்குற? தேங்காய் வெட்டுற அருவாளை நடுவுல வச்சுட்டா பயந்துருவாங்களா? யோ, நம்ம பின்னாடி பாத்தியா எத்தனை பேர் இருக்காங்க? இவளால ஒண்ணும் பண்ண முடியாதியா? வேண்டாம் தலைவரே. டேய், நம்ம கோட்டை தாண்டி போறோம், ஓட்ட வாங்குறோம். என்ன ரவி, நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க. யோ, புரியுத? ஏய் சத்யா, இந்த கோட்டை தாண்டா என் தலையெடுப்பேன்னு சொன்னல, வா, நான் தாண்டறேன், என் தலையெடு, வா.